இங்க மளமளன்னு தீப்பற்றி எரியுதே, அது என்ன தெரியுமா? வேலையில இருந்து நிறுத்தப்பட்ட என்னோட வயிற்றெரிச்சல் தான் இப்படி கொழுந்து விட்டு எரியுது. ஒரு ஃபேக்டரிய தீ வச்சு கொளுத்துன ஒரு முன்னாள் ஊழியர் ஆனந்தமா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து சரணடைஞ்சிருக்காரு. என்ன நடந்துச்சுன்ற முழு குற்ற பின்னணியும் தெரிஞ்சுக்க செய்தியாளர் சிவசபாபதியோட விசாரணையில இறங்கினோம். கேரள மாநிலம் திரிசூர் மாவட்டத்துல கல்ஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் என்கிற ஆயில் கம்பெனி பல வருஷமா இயங்கிட்டு இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் போலீஸ்ல சரணடைஞ்ச டிட்டோ தாமஸ். கடந்த சில மாதங்களாகவே இந்த ஃபேக்டரியோட முதலாளி தொழில்நுட்பங்களை தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிட்டே வந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல மனுஷனை விட புதுசா வந்த மெஷின் நல்லாவும் வேலை செய்து ரொம்ப நாணயமாவும் வேலை செய்யுதுன்னு நினைச்ச முதலாளி பழைய பணியாளர்கள் சிலரை வேலையில இருந்து லே ஆஃப் பண்ணிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான நபர் தான் டிட்டோ தாமஸ். இத்தனை ஆண்டு காலமா ஏதோ தன்னாலதான் அந்த நிறுவனமே ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண தாமஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட தீர்ப்பை மாற்றி எழுதுங்கன்னு எவ்வளவோ முறை முறையிட்டு பார்த்திருக்காரு. அதுக்கு கொஞ்சமும் செவிசாய்க்காத நிர்வாகம் தாமஸ் கிட்ட, கான்ட்ராக்டர் நேசமணி, இத்தனை நாளா நீங்க உடைச்சதெல்லாம் போதும், இனி இங்க ஆணியே புடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணி அவரை வலுக்கட்டாயமா வெளியே அனுப்பியிருக்காங்க. இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான டிட்டோ தாமஸ் முதலாளிய பழி வாங்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக நான் எப்படி வேலை இழந்து என்னோட வருமானம் போச்சேன்னு கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி முதலாளியும் ஒரு நாள் ஃபீல் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா முதலாளிக்கு போட்டியா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்காம குறுக்கு வழியில ஏடாகுடமா யோசிச்ச தாமஸோட மூளை இந்த சம்பவத்தை பண்ண வச்சிருக்கு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுல ஃபேக்டரிக்குள்ள ரகசியமா நுழைஞ்ச தாமஸ் ஆயில் டேங்குள்ள தீ வச்சிருக்காரு. அடுத்த நொடியே தீ மளமளன்னு பரவி ஒட்டுமொத்த ஃபேக்டரியும் கொழுந்து விட்டு தாமஸ் கண்ணு முன்னாடி ஜெகத் ஜோதியா எரிஞ்சிருக்கு. நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு குருவாயூர், திரிசூர், குன்னங்குளம் உள்ளிட்ட 8 பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு விடுமுறை தினம் என்றதால ஃபேக்டரியில லேபர்ஸ் பெருசா இல்ல, அதனால உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. எனினும் தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர உயிரை கொடுத்து போராடிய தீயணைப்பு வீரர்கள் ஃபேக்டரியில இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் சில உடைமைகளையும் மீட்டிருக்காங்க. நடந்த சம்பவத்துல முதலாளிக்கு 1.5 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதா இதுவரை கணக்கிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஃபேக்டரியில நடந்த தீ விபத்துக்கு என்ன காரணம்னு விசாரணை செஞ்சிட்டு இருந்தப்பதான் டிட்டோ தாமஸ், அது நானே, ஃபேக்டரிக்கு தீ வச்சதும் நானேன்னு கூலா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காரு. என்னதான் இது ஒரு தனி மனித கோபமாவும் ரெபல் மென்டாலிட்டியா பார்க்கப்பட்டாலும் தாமஸோட இந்த மோசமான செயலால பல 100 குடும்பங்களும் இப்ப வருமானத்தை இழந்திருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் இத்தனை வருஷமா சம்பளம் கொடுத்த முதலாளிய பழிதீர்க்க இப்படிப்பட்ட முடிவு தான் எடுக்கணுமான்னு தாமஸோட வேலை செஞ்சவங்களே இப்ப அவரை கடுமையா வசப்பாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அம்பானி கம்பெனியில தொடங்கி அண்ணாச்சி கம்பெனி வரைக்கும் முன்னணி நிறுவனங்கள் பலரும் ஏன் எதுக்குன்னு சரிவர விளக்கம் கொடுக்காம ஊழியர்களை வேலையில இருந்து தொடர்ந்து தூக்கிட்டு வரக்கூடிய பல நிகழ்வுகளை தினம் தினம் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல பணியில இருந்து நீக்கப்பட்டதற்காக கோபமான ஒரு ஊழியர் ஸ்பைடர் வில்லன் மாதிரி சைக்காட்டிக்கா ரியாக்ட் பண்ணி இருக்கிறது இப்ப முதலாளிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.